வணக்கம். இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும். இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது உலகநாயகன் 12வதாக நடித்த குமாஸ்தாவின் மகள். இந்த குமாஸ்தாவின் மகள் ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி 1974 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த குமாஸ்தாவின் மகள் படம் சென்னையில 100 நாள் ஓடி இருக்கு. இத நம்ம ஜீவா கலைஞாலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா CN வெங்கடசாமி, அதாவது CNV பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் பேனர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் AP ரங்கராஜன் அவர்கள், மியூசிக் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் மற்றும் கமல்ஹாசன். ரெண்டு பேரையும் ஒன்னாதான் போடுறாங்க. இதுல கமல்ஹாசன் சார் செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட லீட் ரோல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆரத்தி அவர்கள். அவர்களோடு இணைந்து VS ராகவன், நாகேஷ் மற்றும் பண்டேரி பாய் நடிச்சிருக்காங்க. குமாஸ்தாவின் மகள் இந்த படத்தோட கதை என்னன்னா பேர்ல இருக்கு. ஒரு குமாஸ்தாவோட மகளை பத்தின கதை தான் இது. குமாஸ்தாவா VS ராகவன் சார் நடிச்சிருக்காரு. அவரு ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்காரு. அப்படி சொல்ல முடியுமா? எனக்கும் ஒரு குறை இருக்கு. உனக்கு என்னமா குறை? என்ன மாதிரி உங்க சீதாவை வாழ்த்தி அவளையும் ஒரு புருஷன் வீட்டுக்கு இன்னும் அனுப்பாம வச்சிருக்கேன். தான் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. கையில பண வசதி வேண்டாமா? நீங்க தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட குமாஸ்தாவ உத்தியம் பாக்குறேல, கல்யாணத்துக்குன்னு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா கேட்டா என்ன? அவங்க பொண்ணா ஆரத்தி நடிச்சிருக்காங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு சீதான்னு பேர் வச்சுட்டேன், நானும் எங்க பையனுக்கு ராமுன்னு பேர் வச்சுட்டேன். இயற்கையாவே உங்களுக்கு ஜோடியா சிவகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்துல கமல்ஹாசன் சார் செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா அவர் பண்ணிருக்கிறது ஒரு வில்லன் கேரக்டர் தான். என்னையா ஜோசியர உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன மேம் வரலாமான்னு கேள்வி. அது கடைசியில் அப்படியே ஒரு பாசிட்டிவ் ரோலா மாறி அது ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டர் மாதிரி மாறுது. இந்த மீஞ்சூர் கிராமத்துல மிட்டாதார் மணி இன்னும் உங்க பேரை சொன்னாலே போதும், மாடு கழுத்துல கட்டி இருக்கிற மணி எல்லாம் கூட சைலண்ட் ஆயிடுறது. கல்யாணத்தையே நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும், ஒன்னியும் மிச்சம் விடப்படாது. அதுதான் லைஃப். VS ராகவன் சார் யார் வீட்டுல குமாஸ்தாவா இருக்காருன்னு பார்த்தா உலகநாயகன் கமல்ஹாசன் வீட்டுல தான் குமாஸ்தாவா இருக்காரு. குமாஸ்தா ராமசாமி கூப்பிடுறீர், அடிச்சு வரட்டவா? கீப் குவைட். குமாஸ்தா வந்துட்டார். ஒரு 10 ரூபாய் இவர்கிட்ட கொடுத்த உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அவர் ஒரு கல்யாணம் ஆனவர். ஆனா அவர் ஒரு பயங்கரமான உமனேசர். எப்படி சொல்லத்தான் நினைக்கிறீங்களா, ஒரு பயங்கர உமனேசரா இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு மைனர் குஞ்சு மாதிரி ஒரு கேரக்டர்ல அவர் பண்ணிருக்காரு. நான் தான் மிராசு மணி. மிராசு மணி அப்படின்ற கேரக்டர்ல உலகநாயகன் நடிச்சிருக்காரு. அவரு வைஃப் கிட்ட பேசுறதே டபுள் மீனிங் டைலாகா தான் இருக்கு. தினைக்கும் விருந்துன்னு வெளியே போயிடுறேல. 4 இடத்துல மாறி மாறி சாப்பிட்டா தான் டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இடத்துல சாப்பிட்டா ரசனை இருக்காது. அவர் வீட்டை தாண்டி வெளியே நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி கேரக்டர்ல தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவருக்கு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது சிவகுமாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிவகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஒருத்தரா இருக்காரு. கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருக்காரு. ஆனா அவரும் ஒரு பயங்கரமான பணக்காரர். அன்னையவள் இயற்கை அம்மா கன்னி முத்தம்மா. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க ஆரத்தியை பாக்குறாங்க. ஆரத்தியை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப நல்லா பாடுறேனே. பேஷா பாடுவேன், ஆனா கச்சேரிக்கு தான் யாரும் கூப்பிட மாட்டேன்றா. பேச்சு கூட நல்லா பேசுறேனே. இன்னும் நல்லா பேசுவேன். அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய வைஃபும் இந்த படத்தான ஹீரோயினான ஆர்த்தியும் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க. மாப்பிள்ள நல்லா அழகாதான் இருக்காரு. அவரை பத்தி தான் ஒரு மாதிரியா பேசிக்கிறார். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதையெல்லாம் நீ ஏண்டி காதுல வாங்குற? இதுக்கிடையில சிவகுமார் சாரோட அம்மாவான பண்டேரி பாய் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குது, உங்க பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆனா சிவகுமார் சாருக்கு கல்யாணமே பிடிக்காது. அப்படிங்கறதுனால அந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில நாகேஷ் சார் ஒரு வயசான ஒருத்தருக்கு ஆரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு. அந்த கல்யாண மேடையிலே அவர் வழுக்கி விழுந்து கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம VS ராகவன் சரி இறந்து போயிடுறாரு. சோ படத்தோட ஹீரோயினான ஆரத்தி அனாதையா நிக்கிறாங்க. அவருக்கு சிவகுமார் சாரும் இல்ல, கல்யாணம் பண்ணி இருந்த அந்த கணவனும் இறந்துட்டாரு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேப்ல கூறுறாரு உலகநாயகன். சீதா செத்த நில்லு, செத்த நிமிந்து பாரு, உருகிறேன். சதா உன்னை நினைச்சு உருகின்றே இருக்கேன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. மானம், மரியாதை, மதிப்பு இதெல்லாம் ரூபா அணா பைசாக்குள்ளதான் அடங்கியிருக்கு. வந்துட்டு உன் கஷ்டத்தெல்லாம் நான் போக்குறேன், உன் வீட நான் மீட்டு தரேன் அப்படின்ட்டு கத்தையா நோட்டுகளை தூக்கி எறிகிறாரு. அதுக்கு தானமா உன்னுடைய கற்ப கொடு அப்படிங்கிறாரு.
நான் தான் மிராசு மணி. பணத்தை கையில எடுத்துக்கோ. மானம், ரோஷம், பண்பாடு இதெல்லாம் நம்பினியே, அதெல்லாம் இப்ப வந்து உன்னை காப்பாத்துறதா? ஏற்கனவே உங்க அப்பா உயிரோட இருந்த போது உன் மேல எனக்கு இருந்த தீராத ஆசைகளை அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதை அலட்சியப்படுத்திட்டார். ஆனா தான் மனசை ஏற்கனவே சிவகுமாருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பை கொடுக்க முடியாதுன்ட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த கடிதத்தை தாங்கள் படிக்கும் போது நான் மரண வாசற்படியை தாண்டி இருப்பேன். சோ படத்துல முக்கியமான லீட் ரோலான ஹீரோயினான ஆர்த்தி கேரக்டர் இறந்து போயிட்டோன்னே இந்த படம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல படம் ஓடுது. இந்த அவனுடைய படம் சத்தியத்தோட வாழ்ந்த ஒரு உத்தமையே சாகடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த படம். எடுத்துக்க, எடு உன்னுடைய படத்தை. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்த கமல் சார் திருந்திடுறாரு. உன்னை தட்டி கேட்க ஆளே இல்ல நினைச்சிட்டியா மணி? இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு கொண்டுட்டாரு. யாத்திரை முடியாத குற்றத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். திருந்திட்டு சிவகுமார் சாரோட சேர்ந்து நல்லவரா மாறிடுறாரு அவரோட அட்வைஸை கேட்டு. அப்படி படம் மாறுது. அதுபடி நடந்துதானே தீரும். ஆனா ராமு, நான் இன்னில இருந்து திருந்துட்டேன், நல்லவனா மாறிட்டேன். என்ன நம்பு ராமு. சீதாவுடைய குடும்பத்தாருக்கு நீ செய்யற உபகாரத்துல பாதி பங்கை எனக்கும் கொடுப்பா. அப்படி ஒரு நன்மையை செய்தாவது நான் செய்த பாவத்துக்கெல்லாம். கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா சிவகுமார் சார் ஹீரோயினோட தங்கச்சியை திருமணம் பண்ணிக்கிறார். சீதாவோட தங்கையாச்சே, பண்பாட்டுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரசா வேண்டாமா? ராமு ஏதோ முடிவோட தான் போறான், ஒரு மாப்பிள்ளையோட தான் திரும்பி வருவான். ஆனா அது ஒரு பயங்கர ட்விஸ்ட் மாதிரி காமிச்சாங்க. ஆனா அது ஒரு பிரெடிக்டட் கிளைமாக்ஸ் தான். யாரும் அதிசயமோ ஆச்சரியமோ பட வேண்டாம், நானேதான் மாப்பிள்ளை. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. சிவகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னவோ நமக்கு பாக்குறதுக்கு தான் ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா அவரை மிமிக்ரி பண்ணி அதே மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஏதோ காமெடியா இருக்கு. ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அம்மா பாவம், அந்த சீதாவோட குடும்பத்தார் என்ன கஷ்டப்படுறாங்களோ. நீங்க அவங்க வீட்டுக்கு போய் வேணுங்கிற உதவியை செஞ்சுட்டு வாங்களேன். அதை தாண்டி உலகநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேணாம். ஒரு வில்லன் ரோல்ல எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றாரு. கடைசியில திருந்ததுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சீதாயும் கூட சீமாட்டியாட்டம் வாழலாம். இதுக்கு உமக்கு எவ்வளவு பணம் வேணும் கொட்டுறேன். அட பாவி, பெண்களை எல்லாம் இதையெல்லாம் தாண்டி படத்துல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஎஸ் ராகவன், நாகேஷ். இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல போனா அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க அவங்க 2 பேருமே சொல்லலாம். சீதையை என்னோட வாழ வச்சா உம்ம குடும்பத்தை குபேர சம்பத்துல நான் வாழ வைக்கிறேன். என்ன சொல்றேன்? மனித மிருகமே, இவ்வளவு கெட்டண்ணம் படைச்ச உன்னண்டெல்லாம் கால கட்டித்தானே தூது விடுவா. அடுத்தது பர்சனல் வேட்டி, அப்புறம் தான் டூயட். இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல இருக்க முக்கியமான ரோல் ஹீரோயினான ஆரத்தி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆனா அவங்க படத்துல ஃபுல்லாவே சோகமாவே வராங்க. அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க. இத நம்ம இந்த உலகத்துல பிறந்ததே கஷ்டப்படுறதுக்கு இல்ல, சுகப்படுறதுக்கு தான். இருக்கிற வரைக்கும் எது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிடலாம். மத்தபடி கதை காலத்தை பத்தி பார்த்தோம்னா ஒரு சீன்லயும் அந்த காலத்துல எப்படி எல்லாம் வந்து ஒரு பெண்களை வந்து வச்சிருந்தாங்க, எப்படி ஒரு மட்டம் தட்டி இருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு வயசான ஒருத்தருக்கு ஏழ்மை காரணமா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க அப்பா முடிவெடுக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா போயிருது. அட போய, இப்படி ஒரு அழகான பொண்ணு உமக்கு இருக்கிறதா நீர் என்னண்ட கூட சொல்லவே இல்லையே. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நானே சீதாவை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனே. இதுக்கிடையில உலகநாயகனோட கேரக்டரா இருக்கு டோட்டலாவே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு வர உலகநாயகன் என்னடா இது தங்க வைக்கிற மாதிரி இருக்க பொண்ணு இவரு கட்டி வைக்கிறீ அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாரு. நம்ம குமாஸ்தாக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா என்னண்ட இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ள வழிக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சோடனே அவரு அந்த பொண்ணு எப்படியாவது அடையணும்னு உலகநாயகன் இவ்வளவு ட்ரை பண்றாரு. தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்பிச்சு நானும் உண்மை யூஸ் பண்ணிக்கிறேன், புறப்படும். அந்த மாதிரி ஒருத்தருடைய கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு முடிவா கேக்குறேன், நீ மட்டும் என்னோட வாழறதுக்கு சரின்னு தலைய அசைச்சுட்டேன்னா இன்னும் லட்சக்கணக்கான பணத்தை உன் காலடியில கொட்டி வைக்கிறேன். நம்ம படத்துல முக்கியமான கட்டத்துக்கு வரும். அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உலகநாயகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் குமாஸ்தாவின் மகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீனையும் பின்னி இருக்காரு. அதுல நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அந்தந்த சீன்ல அந்த நெகட்டிவ் ஷேடை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்திருக்காரு. வைஃப் கூட இருக்கும்போது அவங்களை எப்படி கண்ணிங்க ஏமாத்துறாரு,
வி.எஸ். ராகவனோட ஆர்கியூ பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஹார்ஷா போகுது. நாகேஷோட பேசும்போது 3 வெரைட்டியான சீன், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மாதிரி, கடைசி சீன்ல திருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஐயோ அண்ணாவா, ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ் போட்டாலும் உமக்கு அம்சமா இருக்குண்ணா. வாயா ஜோசியரே, எங்க 2-3 நாளா காணோம். கடைசியில ரொம்ப நல்லவராவே மாறிடுறாரு. அவ்வளவு நல்லவரா அப்படின்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். நேத்து வர தவறுகள் செய்த மணி மறைஞ்சிட்டான். இன்னில இருந்து உன் கணவன் நல்லவனா மாறிட்டான். ஓ ஜோசியரே, இனிமே நீ எல்லாம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. இல்லண்ணா, தலைய கீழே வைக்கிற மாதிரியே இல்லண்ணா. உலகநாயகன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல செகண்ட் ஹீரோவா வராரு. கொஞ்சம் வில்லன் மாதிரியா இருக்கு, அது ஹீரோ மாதிரியா இருக்கு. இந்த காலத்துல காசு இருக்கிறவன் கட்சி தான் ஜெயிக்கும். நீ கணத்து தவளை, வீட்டுக்குள்ளேயே இருக்க, நாட்டு வளப்பம் உனக்கு தெரியாது. கடைசியா சிவகுமாரும் கமல் சாரும் சேர்ந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படி கமல் சாரோட ரோல் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலா இருக்கு. செத்து போன சீதாவோட உயிர் சிநேகிதி விமலாவோட கணவனா நீ இருக்கிறதுனால உன்னை ஒண்ணு செய்யாம விடுறேன். ஓவராலா இந்த குமாஸ்தாவின் மகள் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, ஒரு பாசிட்டிவ்க்கும் ஒரு நெகட்டிவ்க்கும் ஏற்படுற ஒரு ஃபைட் தான் இந்த படம் சொல்லலாம். பாசிட்டிவான ஒரு கேரக்டர்ல சிவகுமார் நடிச்சிருக்காரு, நெகட்டிவான மிராசு மணி அப்படின்ற கேரக்டர்ல உலகநாயகன் நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேரோட கிளாஷால எப்படி ஆரத்தியோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நடுவுல சில சீன்ஸ் லாகா இருந்தாலும், பிரெடிக்டபிள் கிளைமாக்ஸா இருந்தாலும் இந்த படத்தை இப்ப இருக்க ஜெனரேஷன் பார்க்கலாம். விமலாவையும் வேதாந்தியா மாத்தின்னு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. மணி, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டா நல்லா திருப்தியா சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கா. இந்த படத்தை பத்தி 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குமாரசுவாமி. சோஷியல் நெட்வொர்க்கில் என்னுடைய பேர் கமல் NTV. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு டாக்டர் உதயபாரதி சகாவுக்கு மிக்க நன்றிகள். 1974 வந்த குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்தை பற்றி தான். அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம். பிளாக் அண்ட் ஒயிட் காலம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு என்றைக்குமே ரஜினிகாந்த் தான் வில்லனா வருவார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சிவகுமார் சாருக்கு வந்து பிளே பாய் வில்லனா வந்தவர் கமல்ஹாசன் தான். ஸோ இது அனதர் பிளே பாய் மூவி. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து இன்ட்ரோடக்ஷன் யார் கொடுப்பாங்கன்னாக்கா வந்து அந்த படத்தோட ஹீரோ கொடுப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 5 நிமிடத்திலேயே வந்து நம்மால் மிராஸ் மணி கமல்ஹாசனுக்கு தான் வந்து அறிமுகத்தை கொடுப்பாங்க. நல்ல டயலாக் என்னன்னாக்கா வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிட்டோம் அப்படி இருக்கிறது தான். நம்மளால தினம் ஒரு விருந்துக்குன்னு சொல்லிட்டு போவாரு ஒவ்வொரு பெண்கள் வீட்டுக்கெல்லாம். அந்த மாதிரி ஆளை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. 1974 பெண் உரிமைக்காக வந்த திரைப்படம். வயசானவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வயசானவங்க வந்து உடனே இறந்துட்டாங்கன்னாக்கா வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு விதவையான பெண்களுக்கு வந்து மறுவாழ்வே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து மாத்தணும் ஒரு கருத்து சொல்ற திரைப்படம் தான் இது. 1974 வெளியான போது வந்து நான் பிறக்கவே இல்லை. ஆனா சன் லைஃப், ராஜ் டிஜிட்டல் பிளஸ், வசந்த் தொலைக்காட்சி இதெல்லாம் பார்த்து ரசிச்ச திரைப்படம் இது. நான் சின்ன வயசுலயே பார்த்து கேட்டு ரசிச்சவங்க 2 பேரு. ஒன்னு கமல்ஹாசன், இன்னொருத்தவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுற சூலமங்கலம் சிஸ்டர்ஸ்ல வந்து ஒருத்தர் ராஜலட்சுமி. அவங்க பாடின 2 பாடல்கள் வந்து இந்த திரைப்படத்துல இருக்குது. இந்த திரைப்படத்தோட வந்து கதை உருவான காலம் வந்து இப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி. பெங்காலி எழுத்தாளர் ஒருத்தங்க நிருபமா தேவின்னு ஒருத்தங்க சொந்த வாழ்க்கையிலேயே வந்து 10 வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 14 வயசுலயே வந்து விதவை ஆயிட்டாங்க. அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ற மாதிரி வந்து ஒரு நாவல் ஒன்று எழுதினாங்க. அது 1913 வந்து வெளியானது. முதலா இந்த திரைப்படத்தை வந்து எடுத்தது 1941. திரைப்படத்தோட பேர் வந்து குமாஸ்தாவின் பெண். 1913 வந்த இந்த கதைய நாவல்ல ஒரு திரைப்படமா எடுத்தாங்க B.N. ராவ். அந்த திரைப்படத்துல வந்து T.N. சண்முகம் தான் வந்து சிவகுமாரோட ரோல் ராமு, T.K. பகவதி தான் வந்து மிராஸ் மணி. ரீக்ரியேஷன் ஆஃப் பெண்ணுரிமை. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் படம் ஃபார் கமல்ஹாசன். அழகா உட்கார்ந்து கோலம் போட்டு இருக்கா. நீ சரீரத்தை வளர்த்துட்டே சட்டுன்னு உட்கார முடியாது. சும்மா இருங்கோ. கூட்டத்துக்கு நடுவுல பெருநர் ஆசட இதான் சமயம். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி குமாஸ்தாவின் மகள் படத்தில் நிறைவடைந்து உலகநாயகனின் 13வது படமான நான் அவனில்லை படத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.